கேட்டுக்கோங்க. லைக் போடுங்க. ஆப்பிள், திராட்சை, மாதுளம்பழம். அம்மா மாமாக்கு இதெல்லாம் பிடிக்காத ஐட்டம் ஆச்சு. பிடிக்காதுதான், ஆனா குழந்தை சாப்பிட்டுதான் இருக்கு. வயிறு சூடாயிடுச்சுன்னு சொல்லிருந்தா இல்ல, அவனே முடியாத என்ன வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்லி ரத்த பொரியல்ல வந்து அந்த மட்டன் குழம்பு ஊத்தி சாப்பிடுறதே வேற லெவல் தான், சூப்பரா இருக்கும். என்னம்மா பண்ற, பிஸியா? அப்பா காலையில மட்டன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாருலம்மா, அதை செஞ்சுட்டு இருக்கேன். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்க வந்து சமையல் வீடியோவே ஒரு 15 நாளா போடல. இன்னைக்குதான் வந்து நான்வெஜ் வந்து அப்பா எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து மட்டன் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் வந்து ஹாப்பி சண்டே. எங்களுக்கும் வந்து இன்னைக்கு ஹாப்பி சண்டே தான். மட்டன் வேக வச்சிருக்கேன். மட்டன் வந்து சூப்பு மாதிரி வேக வச்சிருக்கேன். ஆல்ரெடி வந்து இதில் வந்து தக்காளி, வெங்காயம், இஞ்சி, கொத்தமல்லி, பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன். இது வந்து தக்காளி ரெடி ஆகிட்டு இருக்கு, தக்காளி தொக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இது வந்து மசாலா, மட்டனுக்கு வந்து சூப்பு மாதிரி வச்சா அந்த மட்டனுக்கு மசாலா ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து மட்டன் எடுத்து போட்டுட்டு குழம்பு தாளிக்க வேண்டியதான். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தாளிச்சா கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 ஸ்பெஷலான விஷயம் ஒன்று வரப்போகுது. அது என்னன்னு நீங்களே பாருங்கள். அப்புறம் வந்து அப்பா வந்து ரத்தமும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரத்தமும் வேக வச்சாச்சு. இதையும் செய்யணும். நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கே நல்லா சூப்பராக இருக்கு. இது வந்து ஆட்டு ரத்தம் சூப்பராக இருக்கு. வேக வச்சிருக்காங்க. இதுதான் இங்கே பாருங்க, தக்காளி, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க. அம்மா தான் கட் பண்ணி வச்சிருக்காங்க வெங்காயம். உனக்கு வந்து மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலாவில் வந்து இப்போ வந்து இந்த மட்டன் எடுத்து போட வேண்டியதான். மட்டன் போட்டாச்சு. இது அப்படியே எடுத்து இந்த குழம்பு இதில் ஊற்ற வேண்டியதுதான். இந்த மசாலா வந்து நம்ம வந்து இப்போ இந்த குழம்புல ஊற்றிக்க வேண்டியதுதான். சாப்பாடும் வடிச்சாச்சு, வெள்ளை சாப்பாடும் வடிச்சாச்சு. மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. வாங்க குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உப்பு காரங்கிற எல்லாம் தூக்கலா இருக்கு. என்ன பண்றீங்க சிவானிமா? என்ன பண்றீங்க சிவானிமா? அம்மா மட்டன் குழம்பு வச்சிருக்கேன், சாப்பிட்றீங்களா? வேணாவா? சரி, நீங்கள் வந்து உங்கள் வீடியோ பார்க்குற அத்தை, மாமா, பாட்டி, தாத்தா எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் நீங்கள் பண்ண விஷயத்த செஞ்சு காட்டுறீங்களா? என்னான்ட்டு பண்ணலாமா? வரீங்களா? சரி. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கிச்சனில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம். ஸ்ரீவாணி அவங்க ஆயா கிச்சனில் என்ன பண்ணுறாங்க? கிச்சனில் ரத்தம் வந்து செய்ய போகிறேன். என்ன ரத்தமா அது? ஆட்டு ரத்தமா? இன்னைக்கு ஒரு பிடிக்க வேண்டியதான். நம்ம பிடிக்கலாம். நீங்களும் வாங்க சாப்பிடலாம். சரி அம்மா, நம்ம வீட்டில் நான்வெஜ் செஞ்சு எவ்வளோ நாள் ஆகுது? 20 நாள் ஆயிடுச்சு. 20 நாள் ஆயிடுச்சா? 20 நாள் அப்பா நம்ம நான்வெஜ் சாப்பிடலையான்னா எங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால சாப்பிடல. அம்மா வந்து ரத்தம் செஞ்சுட்டு இருக்காங்க. மட்டன் குழம்பும் நம்ம வீட்டில் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. ரத்தம் பொரியலும் ஆயிட்டு இருக்கு. சாப்பாடும் ஆயிடுச்சு. இருக்கு. இது வந்து நம்ம செடியில வந்து வந்த பச்சை மிளகா, நம்ம செடியில மேல இருந்த பச்சை மிளகா தான். சரிம்மா, சீக்கிரமா செய்யுமா? செய்யறேம்மா. சாப்பிடலாம், கடகன்னு சாப்பிடலாம். ரொம்ப வெங்காயம் வதங்க கூடாது. ஏமா? ரொம்ப வதங்கினா நல்லா இருக்காது. ஓ அப்படிங்களா? வெங்காயம் ஒரு இதுவா வதங்கினாதான் நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு போதுமா? இன்னும் கொஞ்சம் வதங்கணும். சரி, அவ்வளவுதான். பச்சை மிளகா, கருப்புல, இஞ்சி கொஞ்சம் தட்டி போட்டுக்கிறேன். அவ்வளவுதான், வேற எதுவும் போடக்கூடாது. சரிம்மா. வெங்காயம் நம்ம வெங்காயம் எவ்வளவு போடுறோமோ அவ்வளவு நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். மாமாவுக்கு என்ன ஆச்சுமா உடம்புக்கு? போர்டு மேலேயே உட்காந்துட்டு இருக்கிறான். பெட் எல்லாம் இருந்தா அவனால நவர முடியாது, உட்கார முடியாது. அதனால குழந்தைக்கு ரொம்ப ஹீட் ஆயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். என்னன்னா
ஹீட் ஆயிடுச்சு ஒன்றும் இல்லை அவனுக்குன்னு சொன்னாங்க. வயிறு நோவுது சூடாயிட்டு இருக்குதுன்னு நினைச்சு நாங்க சரி ஏதோ சூடாயிட்டு இருக்குது போல இருக்குதுன்னு நினைச்சு நாங்க பொம்மை இருந்தோம். அப்புறமா இதுக்கு மேலுக்கு அவன் சொல்லி மாமா நீ பேசும்போது சூடாயிடுச்சு நினைச்சிட்டு நாங்க ஒரு நாள் கேப் விட்டோம். அப்புறம் திருப்பி அதே வயிறு சூடாயிடுச்சுன்னு நினைச்சு சொல்லியிருந்தா இல்ல அவனே முடியாத என்ன வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்லி கூப்பிட்டான். சரிம்மா நான் ஒண்ணு கேக்குறேன், கேப் விட்டன்றீங்களா? எங்க வீட்டுக்காரனா கட்டடமா நான் கேப் விடுறதுக்கு அப்படி இல்ல. சரி வயிறு குழந்தைக்கு சூட வெயில் காயுது அதனால சூடாயிடுச்சு குழந்தைக்குன்னு நினைச்சு நாங்க கும்புன்னு இருந்தோம். தயிர் கொடுக்க மாட்டோம், என்னது ஆப்பிள் கூட சாப்பிட மாட்டோம். இதெல்லாம் சாப்பிடாத பொருளுங்கெல்லாம் இப்போ எங்க பையன் அதெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறாரு. சரிம்மா வதங்கிடுச்சா நல்லா? இன்னும் வதங்கணுமா? என்ன இப்ப நான்வெஜ் சாப்பிடலாமாமா? அவரு கொடுக்க கூடாதுன்னு தான் சொல்லி இருக்கிறாங்க. மட்டன் மட்டும் கொடுக்கணும், காரம் இல்லாத கொடுக்கணும். ரொம்ப ஹீட் ஆயிட்டு இருக்குது இல்லையா, அதனால காரம் இல்லாத கொடுங்க குழந்தைக்குன்னு சொன்னாங்க. சரி காரம் இல்லாத கொடுத்துன்னு இருக்கிறோம். அப்புறமா அவங்க அப்பா பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்துக்கிறாரு. அது என்னென்ன பழங்கன்னு பாருங்க. ஆப்பிள், திராட்சை, மாதுளம் பழம். அம்மா மாமாக்கு இதெல்லாம் பிடிக்காத ஐட்டமாச்சு. இது மட்டும் பிடிக்கும், இதுவும் இதெல்லாம் ஆப்பிள் பிடிக்காதுதான். ஆனா குழந்தை சாப்பிட்டு தான் இருக்கிறான். அப்புறம் நம்ம மரத்துல வந்து சீதாப்பழி பழுக்குது, அது ஒண்ணு பழுக்க வச்சு ஒண்ணுன்னா கொடுத்துனுக்குறோம். அது என்னன்னா வந்து என்ன சாப்பிடுதுன்னு தெரியல, ஒண்ணுன்னு ஏமாந்து போயிடுறோம். அணில் எதனா சாப்பிட்டு போயிடும், அதனால அது ஏமாந்து. எனக்கு பசிக்குதுமா. ஆயிப்போச்சு வதங்கிடுச்சு வெங்காயம். போட போறீங்களா? போட்டுடலாம். இது மாதிரிதான் வதங்கணும், ரொம்ப தீய கூடாது. வெங்காயம் நல்லா இருக்காது. நம்ம வீட்டுல ரத்தம் பொரியல் அவங்களுக்கு வேணுமா? ஸ்ரீவாணிமாக்கா வேணுமா? நம்ம வீட்டுல ரத்தம் பொரியல் ரெடி ஆயிடுச்சு, அம்மா செஞ்சிட்டாங்க. அதுக்குள்ள வந்து கடைக்கு வந்திருக்காங்க, நாங்க கடைக்கு போயிட்டு வந்துடலாம். பாருமா, டேஸ்ட் பாருமா கொஞ்சம். நீ செஞ்சது எல்லாமே டேஸ்டா தான் இருக்கும். இருந்தாலும் உப்பு காரம். இந்த ரத்த பொரியல்ல வந்து அந்த மட்டன் குழம்பு ஊத்தி சாப்பிடுறதே வேற லெவல் தான், சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க, இல்லன்னா இங்க வாங்க சாப்பிடலாம். நாங்க நிறைய வாட்டி ட்ரை பண்ணிருக்கோம், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க ட்ரை பண்ணிருக்கிறோம், அதனாலதான் சொல்றோம். நீங்களும் வாங்க சாப்பிட்டு பாருங்க, இல்லன்னா நீங்க சாப்பிட்டு பாருங்க, செய்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்புறம் என்ன சொல்லணும்? நீங்க எதாவது சொல்றீங்களோ சொல்லுங்க, கேட்டுக்கோங்க. லைக் போடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு. தூங்குறதுக்கோசரம் ரொம்ப அலர்ட் பண்ணிருக்காங்க. இப்ப தூங்க போறாங்க. அவங்க தூங்கி எழுந்தோடனே சர்ப்ரைஸான விஷயம் உங்களுக்கு ஒண்ணு காத்துன்னு இருக்கு. என்னம்மா தூங்குறீங்களா? சரி, தூக்கம் வந்துடுச்சு அந்த அம்மாக்கு. வீடியோ கோசம் பாரு எப்படி பாத்துட்டு இருக்கிறாங்க. சரி, பாய் சொல்லுங்க. பாய் சொல்லி தாங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து உங்ககிட்ட வீடியோல சொல்லிட்டே இருந்தேன், நம்ம வீட்டுல வந்து ஒரு ஷாக்கான விஷயம் ஒண்ணு நடந்திருக்குண்டு. அது ஆல்ரெடி வந்து பாப்பா நடக்கிறதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். அவங்க நடக்கிறாங்க, உழுந்து எழுந்து நடக்கிறாங்க. சரிம்மா. சரி போ. நான் பிடிக்கிறேன்னு கடை. எழுந்து போ. எங்க வயிறை எழுந்துக்குங்க, எங்க தங்க பல்ல எழுந்துக்குங்க. வாங்க பொறுமையா வாங்க. இவா மிண்டர் வா தங்கம் வந்துரு, எங்க தங்கம் வந்துரு, நான் மட்டும் வந்துரு, செல்லம் வந்துரு, பின்னுக்கா. நம்ம ஸ்ரீ வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
தள்ளி வா தள்ளி வா. உறதில்ல இது வாங்காத உறதில்ல தாத்தா கிட்ட அது வாங்கிக்கணும் போயிட்டு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பாருங்க, அவங்க தாத்தா கிட்ட இது வாங்கணுன்ட்டு அவ்வளோ வந்து அமக்கலாம் பண்ணி கீழே உருண்டு பிறண்டு எழுந்து நின்று வாங்கிட்டாங்க. எழுந்து நின்று நடந்து வாங்கிட்டாங்க. உனக்காமா இது இது அவங்க வந்து செடியில் வந்து தண்ணி ஊற்ற வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க, ஃப்ரெஷ்ஷிங் மாதிரி. ஓடுறாங்க. என்ன பண்ண போற பாருங்க. போங்க போய் அங்கே உட்காந்து போங்க. நாங்கள் வர முடியும் ஏன்னு பார்ப்போங்க. வாங்க சிவானி. இருப்பா. அங்க பாருப்பா கீழே.